ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய பதிவு, தினம்தோறும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவோம். அந்த விளக்கினை சரியான முறையில் எப்படி ஏத்துறது, எந்த மாதிரி நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் ஏத்துறது, அதுல என்ன போட்டு ஏத்துனா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிரந்தரமா பணம் தங்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே நான் இன்னைக்கு பதிவுல உங்களுக்கு தரப்போறேன். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாகவே இருக்கும். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தினம்தோறும் வந்து சேரும். தினம்தோறும் நம்முடைய வீட்டில் விளக்கேற்றினால் அது எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் கொண்டு வந்து தரும். சரி, இந்த விளக்கை நம்ம எப்படி ஏற்றணும், எந்த திரியில ஏற்றணும், எந்த எண்ணெயிலேயே ஏற்றணும், எத்தனை விளக்கு ஏற்றணும், எந்த திசையை நோக்கி ஏற்றணும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கு எல்லாமே விடையளிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவை தரேன். சரி, வாங்க பதிவுக்குள்ள நம்ம போகலாம். நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே கஜலட்சுமி விளக்கு எல்லோருமே வச்சிருப்பாங்க. இந்த விளக்கு இல்லாத வீடே இருக்காதுன்னு சொல்லலாம். இந்த விளக்கை காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கை சரியான முறையில் நம்ம ஏற்றி கொண்டு வர வர நம்முடைய வாழ்க்கையில் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே வீட்டில் பணம் நிரந்தரமாக தங்கும். முக்கியமாக இதில் என்ன பொருள் போட்டு ஏற்றணும்னு நான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இது மிகவுமே பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் விளக்கை இந்த மாதிரி தேய்ச்சி நல்லா சுத்தமாக எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் குங்குமம் நம்ம வைக்க போகிறோம். சரி, விளக்கை எப்பொழுதெல்லாம் தேய்க்கணும் அப்படின்ற சந்தேகம் இருக்கும். நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தேய்க்கிறத தவிர்த்துட்டு அதற்கு முன்னாடியே நீங்கள் விளக்கை தேய்ச்சி வச்சிடலாம். நல்ல நாள் விசேஷ நாள் அன்னைக்கும் நீங்கள் முன்னாடியே தேய்ச்சி வச்சுட்டு பூஜை ரூமை ரெடி பண்ணி வச்சிடலாம். சரி, நம்ம இப்போ விளக்கை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சிட்டதுக்கு அப்புறமா இதில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது சிறிதளவு மஞ்சளும் அது கூட சிறிதளவு சந்தனமும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் ரெடி பண்ணும்போது பன்னீர் இருந்தால் பன்னீரால் ரெடி பண்ணுங்க, இல்லைன்னா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் இது பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா நம்ம பொட்டு வைக்கும் போது அப்படியே வழிஞ்சு வந்துடும். இப்போது நான் பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டியாக ரெடி பண்ணியிருக்கேன். இதை எடுத்து இப்போ நம்ம இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு மஞ்சள் வைக்க போகிறோம். விளக்கில் இருக்கிற அந்த வரிசை முகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 3 அளவில் மஞ்சள் எடுத்துக்கோங்க. அது இடது புறமாகவும் சரி, அம்மனுக்கு வலது புறமாகவும் இந்த மாதிரி 3 மஞ்சள் வச்சுக்கிட்டு அவங்களுடைய கிரீடத்திலையும் ஒரு மஞ்சள் வச்சுக்குவாங்க. இதற்கப்புறமா கஜலட்சுமி விளக்கு இதுன்றதுனால 2 யானைகளுக்குமே இந்த மஞ்சளை வைக்கிறோம். அம்மனுக்கு திலகமும் இதில் இடுறோம். முக்கியமாக இதையெல்லாம் செய்த பிறகு அம்மனுக்கு அடியில் இருக்கிற இந்த 3 புஷ்பங்களுக்கும் நம்ம மஞ்சளும் குங்குமம் கட்டாயம் வைக்கணும். அதனால இதை மறக்காம அவங்களுக்கு அடியில் இருக்கிற இந்த 3 புஷ்பங்களுக்கும் நீங்க வச்சிருங்க. மஞ்சள் இந்த மாதிரி வச்சிட்டதுக்கு அப்புறமா இப்போ விளக்கு வைக்கிற அந்த முகத்துக்கு இப்போ வருவோம். திரி போட்டு விளக்கு ஏத்துற இடத்துல மஞ்சளும் குங்குமமும் நீங்க வைக்க கூடாது. அது ஏன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க விளக்கு ஏத்தும் பொழுது அந்த தீபச்சுடர்ல அந்த மஞ்சளும் குங்குமமும் ஒரு மாதிரி கருப்பு கலர்ல மாறிடும். அதனால அதற்கு ஓரமாக நீங்க மஞ்சளை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. முக்கியமா இதெல்லாம் வச்சிட்டதுக்கு அப்புறமா சில பேர் மறந்துடுவாங்க. அதனால இதை நான் குறிப்பா சொல்றேன். விளக்க திருப்பி அங்க இருக்கிற கஜலட்சுமி அம்மனுக்கும் இதே மாதிரி மஞ்சள் குங்குமம் நீங்க மறக்காம வைக்கணும். இது விளக்கு வைக்கும் போது சில பேர் பின்னாடி அம்மன் இருக்கிறத மறந்துட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்க வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா அம்மன் அமர்ந்திருக்கிற அந்த ஸ்தானத்துக்கும் 3ன்ற அளவுல வைக்கலாம். 3 எண்ணிக்கையிலையும் வைக்கலாம், 5 எண்ணிக்கையிலையும் நீங்க வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வச்சிட்டதுக்கு அப்புறமா நீங்க குங்குமம் வைக்க ஆரம்பிக்கலாம். எங்கெல்லாம் நீங்க மஞ்சள் வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் குங்குமம் வச்சிருங்க. இப்படி நம்ம விளக்கை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, அதை நேரடியாக உங்களுடைய பூஜை ரூமில் செல்ஃபில் வைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக சில பேர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே வைப்பாங்க. அப்படியும் நீங்கள் வைக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, அம்மன் விளக்குக்குன்னு ஏற்ற தட்டு நீங்கள் விளக்கு வாங்கும் போதே அதையும் வாங்கிடுங்க. அந்த விளக்கை விட தட்டு கொஞ்சம் அகலமாக இருக்கணும். அம்மன் தட்டில் நல்லா ஆடாமல் அமருவதற்கு வசதியாக இருக்கும். நீங்கள்
வெறுமனே இப்போ வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய விளக்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தட்டை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. இதை வைக்கும்போது நீங்கள் 5ன்ற எண்ணிக்கையில் தான் வைக்கணும். தட்டுக்கு சுற்றி 4 மஞ்சள் குங்குமம், நடுவில் 1, அப்போது 5 கணக்கு வந்துடுது. சரி, இதை வச்சுட்டு தட்டு வச்சுட்டு இப்போ அம்மன் விளக்க வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் அரிசி எடுத்து அதில் மஞ்சளை கலந்து இந்த மாதிரி அட்சதை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதை விளக்கலோட அடியில் போட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு சுபிக்ஷமாக இருக்குங்க. பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஐஸ்வர்ய விளக்கு நீங்கள் இப்படி ஏற்றிக்கிட்டே வாங்க. விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக ஏற்றுற இடத்துல உங்களால் ஒரு கோலம் போட்டு ஏற்ற முடிஞ்சால் அதை நீங்கள் செய்யலாம். இல்லை அந்த இடத்துல கோலம் போடுறதுக்கு இடம் இல்லைன்னா பூஜை ரூம்லையாவது அரிசி மாவால் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கை ஏற்றலாம். அம்மனுக்கு முக்கியமாக பூ வைக்காமல் விளக்கு ஏற்றக்கூடாது. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பூவை கொண்டு நீங்கள் பூ வைக்கணும். ஏதாவது ஒரு பூனா வாசனை இல்லாத பூக்களை கொண்டு அம்மனுக்கு விளக்கு ஏற்றக்கூடாது. அம்மனுக்கு விளக்கேற்றும் பொழுது வேற எந்த திரியும் இருக்கக்கூடாது. இதற்கப்புறமா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் விளக்கு ஏற்றணும். இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெயெல்லாம் நீங்கள் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டாம். மல்லிகைப்பூ மிகவும் முக்கியம். மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஜா, அதுக்கப்புறமா வாசனை உள்ள மலர்கள், இதில் எதுவாக இருந்தாலுமே அம்மனுக்கு அதை நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கை ஏற்றுங்கள். நீங்கள் தீக்குச்சியால் நேரடியாக விளக்கை ஏற்றாமல் எப்பொழுதுமே துணை விளக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அது அகல் விளக்கில் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த துணை விளக்கை கொண்டு தான் அம்மன் விளக்கை நம்ம ஏற்றணும். இந்த மாதிரி ஏற்றினாதான் நம்ம வீட்டில் சரியான விளக்கு ஏற்றும் முறை. அதனால் இந்த மாதிரி துணை விளக்கு ஒன்று அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு அதில் நீங்கள் விளக்கு ஏற்றி அதுக்கப்புறமா அம்மன் விளக்கை நீங்கள் ஏற்றலாம். இந்த மாதிரி விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா, விளக்குல இந்த பொருளை நீங்கள் போட்டு ஏற்றுனீங்கன்னா அது உங்கள் வீட்டுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும். இந்த மாதிரி நேர்மறை ஆற்றல்கள் அதிகமானாலே நம்ம வீட்டுக்கு பணம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, கல்கண்டு இருந்தால் கல்கண்டை எடுத்து அந்த விளக்கில் போட்டு நீங்கள் ஏற்றலாம். எத்தனை கல்கண்டு எடுத்துக்கிறதுனா அதை ஒரு 5 கல்கண்டை எடுத்து நீங்கள் விளக்கேற்றும் பொழுது அதை போட்டு ஏற்றிடுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பாக்கு வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது அது நேரடியாக நீங்கள் தரையில் வைக்காம இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அதில் வெத்தலையும் பழத்தையும் பாக்கையும் வைக்கணும். அப்படி வைக்கும்போது நீங்கள் கடைகளில் இந்த மாதிரி கொட்டைப்பாக்கா இருக்கான்னு கேட்டு வாங்கணும். கொட்டைப்பாக்கு தான் ரொம்ப விசேஷமாகவே இருக்கும். வெத்தலைப்பாக்கு, பழம் வைக்கும் போது அது ரொம்பவே நல்லதும் கூட. நம்ம எந்த எண்ணிக்கையில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 பாக்கு வைக்கணும். 2 வெத்தலை, 2 பழம், 2 பாக்கு, இந்த மாதிரி வைக்கும்போது அதை தட்டுக்கு அடியில் வைங்க. நேரடியாக வெத்தலையை தரையில் வைக்க வேண்டாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் தினம்தோறும் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது இந்த முறையிலேயே விளக்கேற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வளமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நாளை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.